Hi friends, இந்த வீடியோல இந்த மாதிரி வேஸ்டா இருக்க பபிள் ஷீட்ல இருந்து ஒரு உபயோகமான பொருள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல சண்டே கான்டெஸ்ட் வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி பபிள் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோல காட்டுற மாதிரி ஒன்று போல இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த பபிள் ஷீட் வந்து உங்ககிட்ட வேற லென்த்தில் இருந்தால் இதே லென்த் வர அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு ஹைட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணி ஊசி நூல் வச்சு தச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லுமே தச்சாச்சு. அடுத்து இதோட 2 எண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இதே கிளாத்தில் இந்த மாதிரி சின்ன சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம ஆல்ரெடி தச்ச மாதிரியே வீடியோவில் காட்டுற மாதிரி ஊசி யூஸ் பண்ணி தச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் தச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தச்சு முடிச்சாச்சு. இதை வந்து இந்த மாதிரி வளையல் மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடிமேடாக வாங்கினது. அதே மாடலாக வச்சு தான் நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லேயே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாக்ஸ்லேயே யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் வந்து வேகமாகவே டேமேஜ் ஆயிரும். அதனால பாக்ஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிற பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம க்ளூ கன்னோ இல்லை ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி இதை பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிற பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. வெளியில் கவர் பண்ணதுக்கப்புறமா உள்ளேயும் அதே கிளாத்லேயே கட் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பாக்ஸையுமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த செஞ்சதில் வளையல் எல்லாத்தையும் மாட்டி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு வளையலை வந்து நம்ம பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸை வந்து இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெக்கரேட்டிவ் லேஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து இன்னுமே நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இந்த பாக்ஸோட மூடிக்கு மேலே இந்த மாதிரி ட்ரெஸ்லேருந்து விழுந்த ஒரு ஃப்ளவரை ஒட்டி நான் மூடியை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வளையல் பாக்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சண்டே கான்டெஸ்ட் வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.